ஹாய் மணிதாசன் மணிதீஸ், வெல்கம் டு முகை அகாடமி. டிஎன்டெட் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கான கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கு சைக்காலஜி யூனிட் 10 கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் வழிகாட்டுதலும் அறிவுரை பகர்தலும்ல இருந்து 100 இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூஸ் பார்க்கலாம். ஆல்ரெடி யூனிட் 1லேருந்து யூனிட் 9 வரைக்கும் 900 எம்சிக்யூஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. கொஷின் நம்பர் 1. 1908 பாஸ்டனில் தொழில் வழிகாட்டுதல் நிலையத்தை தொடங்கி வழிகாட்டுதல் இயக்கத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? யாருங்க? பிராங்க் பார்சன்ஸ். தென் அடுத்து, வழிகாட்டுதல் என்பது ஒரு தனி நபருக்கு எதற்கு உதவும் ஒரு மாறும் செயல்முறையாக மிகச் சரியாக வரையறுக்கப்படுகிறது. எதுக்குங்க? தனது சொந்த திறனை கண்டறிந்து மேம்படுத்தவும் புத்திசாலித்தனமான தேர்வுகளை செய்யவும் உதவுவது. அடுத்து, பள்ளி சூழலில் பொதுவாக தேவைப்படும் வழிகாட்டுதலின் 3 முக்கிய பிரிவுகள் யாவை? யாவைங்க? கல்வி, தொழில், தனிநபர் வழிகாட்டுதல். அடுத்து, மாணவர்கள் சரியான பாடத்திட்டம், படிப்பு பழக்க வழக்கங்களை தேர்ந்தெடுக்கவும் கற்றல் சிரமங்களை எதிர்கொள்ளவும் வழங்கப்படும் உதவி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எவ்வாறுங்க? கல்வி வழிகாட்டுதல், எஜுகேஷனல் கைடன்ஸ். அடுத்து, தொழில் வழிகாட்டுதல் முதன்மையாக ஒரு தனிநபருக்கு எதில் உதவுகிறது? எதுலைங்க? பொருத்தமான தொழிலை தேர்ந்தெடுப்பது, அதற்கு தயாராவது, அதில் நுழைவது மற்றும் முன்னேறுவது. அடுத்து, வீட்டிலும் சமூகத்திலும் ஏற்படும் உணர்ச்சி சமநிலையின்மை, தனிநபர் பிரச்சனைகள் மற்றும் பொருத்தப்பாடின்மைகளை வெல்ல ஒரு மாணவருக்கு வழங்கப்படும் வழிகாட்டுதல் எது? எதுங்க? பர்சனல் கைடன்ஸ், தனிநபர் வழிகாட்டுதல். அடுத்து, ஆலோசகர் மைய அறிவுரை பகர்தல் என்று அழைக்கப்படும் அறிவுரை பகர்பவர் தீவிரமான மற்றும் ஆதிக்க பங்கு வகிக்கும் முறை எது? எதுங்க? நெறியுரை அறிவுரை பகர்தல். அடுத்து, அறிவாற்றல் பகுப்பாய்வு மற்றும் சோதனைகளை அதிகம் வலியுறுத்தும் நெறியுரை அறிவுரை பகர்தல் முறையின் முதன்மை ஆதரவாளர் யார்? யாருங்க? E.G. வில்லியம்சன். அடுத்து, நெறிசாரா அறிவுரை பகர்தல் வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எவ்வாறுங்க? நாடுபவர் மைய அல்லது அனுமதி அறிவுரை பகர்தல், கிளைண்ட் சென்டர்ட் ஆர் பெர்மிசிவ் கவுன்சிலிங். அடுத்து, உளவியல் சிகிச்சையில் புகழ்பெற்ற நாடுபவர் மைய அறிவுரை பகர்தல் அணுகுமுறையை உருவாக்கியவர் யார்? யாருங்க? காரல் ரோஜர்ஸ். அடுத்து, கலப்பு முறை அறிவுரை பகர்தல் என்பது எந்த உத்திகளின் கூறுகளை ஒருங்கிணைக்கும் ஒரு அணுகுமுறையாகும்? எதுங்க? சூழ்நிலை மற்றும் நாடுபவரின் தேவையின் அடிப்படையில் நெறியுரை மற்றும் நெறி சாரா அறிவுரை பகர்தல் ஆகிய இரண்டின் கலவை. அடுத்து, கலப்பு முறை அறிவுரை பகர்தலின் முன்னோடியாகவும் முக்கிய ஆதரவாளராகவும் கருதப்படுபவர் யார்? யாருங்க? F.C. தான். அடுத்து, ஒரு பள்ளி சூழலில் வழிகாட்டுதல் சேவைகள் யாருக்காக ஏற்பாடு செய்யப்பட வேண்டும்? யாருக்காகங்க? பள்ளியில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் தொடர்ச்சியான முறையில். அடுத்து, அறிவுரை பகர்தல் என்பது அடிப்படையில் எதனை உள்ளடக்கிய ஒரு சிறப்பு செயல்முறையாகும்? எதுங்க? சிக்கல்களை தீர்ப்பதற்காக ஒரு தொழில்முறை ஆலோசகருக்கும் நாடுபவருக்கும் இடையிலான நேருக்கு நேர் உரையாடல் உறவு. அடுத்து, E.G. வில்லியம்சன் கூறிய நெறியுரை அறிவுரை பகர்தலின் 6 முக்கிய படிகளின் சரியான வரிசை எது? எதுங்க? பகுப்பாய்வு, தொகுப்பாய்வு, குறை நிறை அறிதல், வரு விளைவு கூறல், அறிவுரை பகர்தல், பின் தொடர் செயல்பாடு. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இப்போ அடிக்கடி கேட்குறாங்க, ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து, நேர்காணல்கள் மற்றும் சோதனைகள் மூலம் மாணவரை பற்றிய அனைத்து தரவுகளையும் சேகரிப்பதை உள்ளடக்கிய நெறியுரை அறிவுரை பகர்தலின் படி எது? எதுங்க? பகுப்பாய்வு, அனலைசிஸ். த நெக்ஸ்ட் ஒன், நெறியுரை அறிவுரை பகர்தலில் தொகுப்பாய்வு என்பது எதை குறிக்கிறது? எதைங்க? மாணவரின் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ள சேகரிக்கப்பட்ட தரவுகளை ஒழுங்கமைத்து சுருக்குவது. அடுத்து, மாணவரின் பிரச்சனையின் குறிப்பிட்ட தன்மை, காரணங்கள் மற்றும் மூலங்களை கண்டறிய ஆலோசகர் தரவுகளை விளக்கும் படி எது? எதுங்க? குறை நிறை அறிதல் அல்லது நோய் நாடல். அடுத்து, E.G. வில்லியம்சனின் முறையில் வரு விளைவு கூறல் என்பது என்னங்க? மாணவரின் பிரச்சனையில் எதிர்கால வளர்ச்சி அல்லது அதன் விளைவுகளை முன்கூட்டியே கணிப்பது. அடுத்து, வழங்கப்பட்ட வழிகாட்டுதலின் செயல்திறனை மதிப்பிடுவதற்கும் மாணவரின் முன்னேற்றத்தை சரிபார்ப்பதற்கும் உதவும் இறுதி இன்றியமையாத படி எது? எதுங்க? பின் தொடர் செயல்பாடு. அடுத்து, நெறிசாரா அறிவுரை பகர்தலில்
பிரச்சனையை தீர்ப்பதற்கான முதன்மை பொறுப்பு யாருடையது? யாருதுங்க? நாடுபவர் அல்லது மாணவர் அவரே. த கிளைண்ட் ஆர் ஸ்டூடெண்ட் தெம்செல்வ்ஸ். அடுத்து, கீழ்கண்டவற்றுள் நெறிசாரா அறிவுரை பகர்தல் அமர்வின் முதன்மை பண்பு எது? எதுங்க? அதிக அனுமதி, இரக்கத்துடன் கேட்டல் மற்றும் தீர்ப்புக்கு அஞ்சாமல் அடக்கப்பட்ட உணர்ச்சிகளை வெளிப்படுத்துதல். அடுத்து, காரல் ரோஜர்ஸின் கோட்பாட்டின்படி ஆலோசகருக்கு தேவைப்படும் அடிப்படை மனப்பான்மை, அதாவது நாடுபவரை எந்த நிபந்தனையும் இன்றி முழுமையாக ஏற்றுக்கொள்வது எது? எதுங்க? நிபந்தனையற்ற நேர்மறை மதிப்பு, அன்கண்டிஷனல் பாசிட்டிவ் ரெக்கார்ட். அடுத்து, நாடுபவரின் உள் உலகத்தை அவரது இடத்திலிருந்து உணர்ந்து புரிந்து கொள்ளும் ஆலோசகரின் பண்பு எது? எதுங்க? எம்பதி, பிறர் நிலை உணர்தல் அல்லது உடனுணர்வு. அடுத்து, மாணவரின் பள்ளி வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கிய விரிவான தொடர்ச்சியான காலவரிசை பதிவை உள்ளடக்கிய சோதனை சாரா உத்தி எது? எதுங்க? குமுலேட்டிவ் ரெக்கார்ட் கார்டு, திரள் பதிவு அட்டை. அடுத்து, வகுப்பறையில் மாணவர்களுக்கிடையேயான சமூக உறவுகள், ஏற்புகள் மற்றும் தனிமைப்படுத்தப்படும் வடிவங்களை ஆராய வடிவமைக்கப்பட்ட வழிகாட்டுதல் கருவி எது? எதுங்க? சமூக அளவியல், சோசியோமெட்ரி. அடுத்து, பள்ளியில் மாணவர்களின் குறிப்பிடத்தக்க எதிர்பாராத நடத்தை அல்லது நிகழ்வுகளின் சுருக்கமான புறவயமான விளக்கங்களை பதிவு செய்ய ஆசிரியர்களால் பராமரிக்கப்படும் ஆவணம் எது? எதுங்க? துணுக்கு பதிவு. அடுத்து, ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைக்குரிய குழந்தையின் குடும்ப வரலாறு, மருத்துவ பின்னணி மற்றும் பள்ளி பொருத்தப்பாட்டை உள்ளடக்கிய தீவிரமான ஆழமான ஆய்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எவ்வாறுங்க? கேஸ் ஸ்டடி, தனிநபர் ஆய்வு அல்லது தனியாள் வரலாறு. அடுத்து, பள்ளிகளில் தொழில்முறை உரைகள், கண்காட்சிகள் மற்றும் தொழில் வழிகாட்டு மூலைகளை பராமரிப்பது எந்த வழிகாட்டுதல் சேவையின் கீழ் வருகிறது? எதுக்கு கீழேங்க வருது? தொழில் தகவல் சேவை, ஆக்குபேஷனல் கரியர் இன்ஃபர்மேஷனல் சர்வீஸ். அடுத்து, ஒரு மேல்நிலை பள்ளி மாணவர் உயர்கல்வி சேர்க்கைக்கான படிவங்களை நிரப்ப உதவுவது அல்லது ஒரு குறிப்பிட்ட பிரிவில் சேர்க்கை பெற உதவுவது எதன் ஒரு பகுதி? எதுங்க? பிளேஸ்மெண்ட் சர்வீஸ், அமர்வு அல்லது வேலைவாய்ப்பு சேவை. அடுத்து, பள்ளி வழிகாட்டுதல் திட்டத்தில் தகவல் சேகரிப்பு சேவையின் முதன்மை நோக்கம் என்ன? என்னங்க? ஒவ்வொரு மாணவரின் திறன்கள், ஆர்வங்கள் மற்றும் பின்னணி பற்றிய துல்லியமான தரவுகளை முறையாக சேகரித்து பராமரித்தல். அடுத்து, நடுநிலை பள்ளியிலிருந்து உயர்நிலை பள்ளிக்கு மாறுவது போன்ற கல்வியின் மாற்றக்கட்டங்களில் அவசியமான வழிகாட்டுதல் எது? எதுங்க? எஜுகேஷனல் கைடன்ஸ், கல்வி வழிகாட்டுதல். அடுத்து, வழிகாட்டுதலுக்கும் அறிவுரை பகர்தலுக்கும் இடையிலான அடிப்படை வேறுபாடு எது? எதுங்க? வழிகாட்டல் என்பது பரந்தது மற்றும் குழுக்களுக்கு வழங்கப்படலாம். அதே சமயம் அறிவுரை பகர்தல் என்பது தீவிரமான, நேருக்கு நேரான தனிநபர் உரையாடலாகும். அடுத்து, அறிவுரை பகர்தலின் நெருக்க உறவை ஏற்படுத்துதல் கட்டத்தில் ஆலோசகர் எதனை நிறுவ முயல்கிறார்? எதைங்க? நம்பிக்கை, பரஸ்பர புரிதல் மற்றும் உளவியல் பாதுகாப்பு சார்ந்த உறவு. அடுத்து, பயிற்சியின் மூலம் ஒரு குறிப்பிட்ட திறன் அல்லது அறிவை பெறுவதற்கான மாணவரின் இயல்பான திறன் அல்லது சிறப்பு தகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எப்படிங்க சொல்லலாம்? ஆப்டிடியூட், சிறப்பு தகுதி. அடுத்து, மேல்நிலை கல்வியில் உயிரியல் அறிவியல் அல்லது கணினி அறிவியல் பிரிவை தேர்ந்தெடுப்பதில் ஒரு மாணவருக்கு வழிகாட்ட எந்த சோதனை சாதனம் மிகவும் பொருத்தமானது? எதுங்க? வேறுபட்ட சிறப்பு தகுதி சோதனை, டிஃபரன்ஷியல் ஆப்டிடியூட் டெஸ்ட், DAT. அடுத்து, அறிவுரை பகர்தல் அமர்வின் நிலையை பொறுத்து உத்திகளின் தேர்வு மாறும் அறிவுரை பகர்தல் அணுகுமுறை எது? எதுங்க? எக்லெட்டிக் கவுன்சிலிங், கலப்பு முறை அறிவுரை பகர்தல். அடுத்து, ஒரு மாணவரின் தனிப்பட்ட வெளிப்படுத்தல்கள் தொடர்பாக பள்ளி ஆலோசகர் பராமரிக்க வேண்டிய முக்கிய நெறிமுறை கோட்பாடு எது? எதுங்க? கான்ஃபிடென்ஷியலி, இரகசியத்தன்மை. அடுத்து, பள்ளி சூழலில் குழு வழிகாட்டுதல் மிகவும் பயனுள்ளதாக இருப்பதன் முதன்மை காரணம் என்ன? எதுங்க? மிகவும் சிக்கனமானது, நேரத்தை சேமிக்கிறது மற்றும் படிப்பு பழக்க வழக்கங்கள் அல்லது மொழி தேர்வுகள் போன்ற பொதுவான பிரச்சனைகளுக்கு உதவுகிறது. அடுத்து, ஒரு குறிப்பிட்ட மாணவர் பண்பின் அளவு அல்லது தீவிரத்தை ஒரு அளவுகோலில் மதிப்பிடுபவர் சரிபார்க்கும் தொடர்ச்சியான உருப்படிகளை கொண்ட சாதனம் எது? எதுங்க? தர அளவுகோல், ரேட்டிங் ஸ்கேல். அடுத்து, காரல் ரோஜர்ஸின் நெறிசாரா அறிவுரை பகர்தல் கோட்பாட்டின்படி மனிதர்கள் எதனை நோக்கிய இயல்பான போக்கை கொண்டிருப்பதாக கருதப்படுகிறது? எதுங்க? சுய உணர்தல் மற்றும் வளர்ச்சி, செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் அண்ட் growth. அடுத்து,
பள்ளியிலிருந்து விலகியவர்கள் நன்றாக பொருந்தியிருக்கிறார்களா அல்லது தொழில் வழிகாட்டுதல் பெற்ற மாணவர்கள் வேலை பெற்றுள்ளார்களா என்பதை கண்டறியும் செயல்முறை எது? எதுங்க? ஃபாலோ அப் சர்வீஸ், பின்தொடர் சேவை. அடுத்து, ஒரு மாணவரின் குடும்ப அளவு, பெற்றோரின் கல்வி மற்றும் சமூக பொருளாதார பின்னணி பற்றிய கட்டமைக்கப்பட்ட தரவுகளை சேகரிக்க மிகவும் பயனுள்ள உத்தி எது? எதுங்க? கொஷினாயர், வினா நிரல். அடுத்து, பெற்றோரின் அழுத்தம் மற்றும் தனிப்பட்ட ஆர்வம் காரணமாக பொறியியல் அல்லது கலைப்படிப்பை தேர்ந்தெடுப்பதில் ஒரு மாணவரால் முடிவெடுக்க முடியவில்லை. அந்த மாணவருக்கு உடனடியாக தேவைப்படும் சேவை எது? எதுங்க? இண்டிவிஜுவல் கவுன்சிலிங், தனி நபர் அறிவுரை பகர்தல். நாடுபவர் தனது சொந்த வாழ்க்கையில் அவரே நிபுணர். இந்த நம்பிக்கை எந்த அறிவுரை பகர்தல் மாதிரியின் அடித்தளமாகும்? எதுங்க? நெறி சாரா அறிவுரை பகர்தல், நான் டைரக்டிவ் கவுன்சிலிங். அடுத்து, E.G. வில்லியம்சனின் நெறிவுரை அறிவுரை பகர்தல் அணுகுமுறை எந்த வரலாற்று உளவியல் மாதிரியில் ஆழமாக வேரூன்றியுள்ளது? எதுலைங்க? ட்ரைட் அண்ட் ஃபேக்டர் மாடல், பண்புக்கூறு மற்றும் காரணி மாதிரி. அடுத்து, பள்ளி வழிகாட்டுதல் ஆலோசகர் 6ஆம் வகுப்பில் புதிதாக சேர்ந்த மாணவர்களுக்கான அறிமுக அமர்வை ஏற்பாடு செய்வதன் நோக்கம் என்ன? என்ன நோக்கம்ங்க? உடனடி பள்ளி பொருத்தப்பாடு மற்றும் பள்ளி சூழலை நன்கு அறிந்து கொள்ள உதவுவது. அடுத்து, கலப்பு முறை அறிவுரை பகர்தல் அணுகுமுறையில் ஆலோசகர் எத்தகைய நிலையை கொண்டிருப்பார்? எத்தகைய நிலைங்க? தேவைக்கேற்ப தீவிர வழிகாட்டுதல் மற்றும் அமைதியாக கேட்டல் ஆகியவற்றிற்கிடையே நெகிழ்வாக மாறுதல். அடுத்து, கீழ்கண்டவற்றுள் எது வழிகாட்டுதலின் தரப்படுத்தப்படாத கருவியாகும்? எதுங்க? இன்டர்வியூ, நேர்காணல். அடுத்து, அறிவுரை பகர்தல் செயல்முறையின் மைய இதயம் எது? எதுங்க? ஆலோசகருக்கும் நாடுபவருக்கும் இடையிலான மாறும் உறவு. அடுத்து, ஒரு மாணவர் தனது தவறான படிப்பு பழக்க வழக்கங்களை கண்டறிந்து மாற்று அட்டவணையை பரிந்துரைக்க உதவும் போது ஒரு ஆசிரியர் முதன்மையாக என்ன பாத்திரத்தை வகிக்கிறார்? எதுங்க? எஜுகேஷனல் கைடு, கல்வி வழிகாட்டி. அடுத்து, ஆலோசகரின் தரப்பில் அதிகபட்ச திறமையும் உணர்ச்சி பூர்வமான பொறுமையும் தேவைப்படும் அறிவுரை பகர்தல் உத்தி எது? எதுங்க? நெறி சாரா அறிவுரை பகர்தல், நான் டைரக்டிவ் கவுன்சிலிங். அடுத்து, ஒரு மாணவர் இசையில் அதிக திறமையை காட்டி மொழியில் மிக குறைந்த மதிப்பெண்களை பெறும்போது அதன் மூல காரணியை கண்டறிய எந்த வழிகாட்டுதல் கருவி உதவுகிறது? எதுங்க? டயக்னோஸ்டிக் டெஸ்ட், குறைவரி சோதனை அல்லது குறை நிறையறி சோதனை. அடுத்து, கலப்பு முறை அறிவுரை பகர்தல் சிறந்தது என்று FC தான் கூறுவதற்கு காரணம் அது எதனை தவிர்க்கிறது? எதைங்க? ஏதேனும் ஒரு கோட்பாட்டை மட்டும் பிடிவாதமாக மற்றும் நெகிழ்வற்ற முறையில் பயன்படுத்துவதை. அடுத்து, ஒரு மாணவருக்கு திரள் பதிவு அட்டை பராமரிக்கப்படுவதன் மூலம் வழிகாட்டுதல் எவ்வாறு இருப்பதை உறுதி செய்யலாம்? எப்படிங்க? தொடர்ச்சியான, விரிவான மற்றும் வளர்ச்சி சார்ந்ததாக இருப்பது. அடுத்து, ஒரு சமூக வரைபடத்தில் எந்த ஒரு சக மாணவராலும் தேர்ந்தெடுக்கப்படாத அல்லது நேர்மறையான தேர்வினை பெறாத ஒரு மாணவர் எவ்வாறு வரையறுக்கப்படுகிறார்? எப்படிங்க? ஐசோலேட், தனிமைப்படுத்தப்பட்டவர். அடுத்து, சமூக வரைபடத்தில் விதிவிலக்காக மிக அதிக எண்ணிக்கையிலான சக மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்படும் மாணவர் எவ்வாறு அடையாளம் காணப்படுகிறார்? எப்படிங்க? ஸ்டார், நட்சத்திரமானவர். அடுத்து, குழு இயக்கவியல் மற்றும் சமூக கட்டமைப்புகளை வரைபடமாக்குவதற்கான சமூக அளவியல் முறையை உருவாக்கியவர் யார்? யாருங்க? JL மொரினோ. அடுத்து, சிறப்பு சிகிச்சை மூலம் மாணவர்களின் உளவியல் அதிர்ச்சி அல்லது ஆழமான உணர்ச்சி அழுத்தத்தை சரிசெய்ய உதவும் வழிகாட்டுதலின் சிறப்பு சேவை எது? எதுங்க? அறிவுரை பகர்தல் சேவை. அடுத்து, நேருக்கு நேர் கட்டமைக்கப்பட்ட இலக்கு சார்ந்த உரையாடலை நடத்துவதன் மூலம் ஒரு மாணவரை பற்றிய தரவுகளை சேகரிக்கும் செயல்முறை எது? எதுங்க? நேர்காணல், இன்டர்வியூ. அடுத்து, கீழ்கண்டவற்றுள் கல்வி வழிகாட்டுதலில் பயன்படுத்தப்படும் ஒரு புறவயமான சோதனை சாதனம் எது? எதுங்க? தரப்படுத்தப்பட்ட நுண்ணறிவு அல்லது சிறப்பு தகுதி சோதனை. அடுத்து, சமூக வரைபடத்தின் மூலம் ஒரு குழந்தை தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதை பள்ளி ஆலோசகர் கண்டறிந்தால் உடனடியாக எடுக்க வேண்டிய சரியான நடவடிக்கை எது? எதுங்க? தனிமைப்படுத்தப்படுவதற்கான காரணங்களை ஆராய்ந்து உள்ளடக்கத்தை வளர்க்க குழு செயல்பாடுகளை திட்டமிடுதல். அடுத்து,
தகவல்களை வழங்குதல் என்பது எந்த வகையான வழிகாட்டுதலின் முக்கிய படியாகும்? எந்த படிங்க? தொழில் மற்றும் கல்வி வழிகாட்டுதல். அடுத்து, நெறிவுரை அறிவுரை பகர்தல் எத்தகைய சூழ்நிலைகளில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்? எதுலைங்க? நாடுபவர் கடுமையான நெருக்கடியில், மிகுந்த குழப்பத்தில் அல்லது உடனடி பாதுகாப்பான தேர்வுகளை செய்வதற்கான அறிவாற்றல் திறன் இல்லாதிருக்கும் போது. அடுத்து, நெறிசாரா அறிவுரை பகர்தல் எத்தகைய நாடுபவர்களுக்கு மிக குறைந்த அளவே பயன் தரும்? யாருக்குங்க? கடுமையான அறிவுசார் குறைபாடு உள்ளவர்கள், சிறிய குழந்தைகள் அல்லது பேச தொடர்பு கொள்ள முடியாதவர்கள். அடுத்து, காரல் ரோஜர்ஸின் சிகிச்சை அமர்வுகளின் முதன்மை கவனம் நாடுபவரின் எதன் மீது உள்ளது? எது மீதுங்க? தற்போதைய உணர்வுகள், சுய புலன்காட்சி மற்றும் உடனடி உணர்ச்சி நிலைகள். அடுத்து, நெறிவுரை அறிவுரை பகர்தலின் ஒரு முக்கிய குறைபாடு என்னவென்றால், அது நாடுபவரை எத்தகையவராக மாற்றக்கூடும்? எப்படிங்க மாற்றும்? எதிர்கால முடிவுகள் அனைத்திற்கும் ஆலோசகரை அதிகமாக சார்ந்திருப்பவராக. அடுத்து, ஆளுமை மாற்றத்தை அடைய நாடுபவருக்குள் தேவையான கருவிகள் அவரிடமே உள்ளன என்பதை வலியுறுத்தும் அறிவுரை பகர்தல் அணுகுமுறை எது? எதுங்க? நாடுபவர் மைய அல்லது நெறிசாரா அறிவுரை பகர்தல். அடுத்து, மாணவர் பிரச்சனைகளின் வேறுபாடுகளை பொருட்படுத்தாமல் ஒரு வழிகாட்டுதல் பணியாளர் ஒற்றை கோட்பாட்டை மட்டும் குருட்டுத்தனமாக பின்பற்றினால் அவர் எதன் கொள்கைகளை மீறுகிறார்? எதைங்க மீறுறாரு? கலப்பு முறை அணுகுமுறை, எக்லெக்டிக் அப்ரோச். அடுத்து, விளையாட்டு குழு அல்லது தடகள குழுவிற்குள் ஒரு மாணவரின் சமூக நிலையை பதிவு செய்து மதிப்பிட எந்த கருவி சிறந்தது? எதுங்க? சோஷியோமெட்ரி, சமூக அளவியல். அடுத்து, கல்வி வழிகாட்டுதலில் ஒரு மாணவரின் படிப்பு பழக்க வழக்கங்களை கண்காணிப்பது என்பது அவர்களின் எதனை பகுப்பாய்வு செய்வதை உள்ளடக்குகிறது? எதைங்க? நேர மேலாண்மை, குறிப்பு எடுக்கும் திறன், படிக்கும் இடம் மற்றும் கவன வடிவங்கள். அடுத்து, பள்ளியில் ஏற்பாடு செய்யப்படும் எந்த ஒரு வழிகாட்டுதல் சேவைக்கும் இறுதி அடிப்படை தேவை என்ன? எதுங்க? பயிற்சி பெற்ற, இரக்கமுள்ள மற்றும் தொடர்ச்சியான பணியாளர்களின் ஒத்துழைப்பு. அடுத்து, பள்ளி அமைப்புகளில் ஏற்படும் எந்த முக்கிய உதிர்வை அல்லது வீணாவதை குறைக்க கல்வி வழிகாட்டுதல் உதவுகிறது? எதுங்க? ஸ்டாக்னேஷன் அண்ட் வேஸ்டேஜ், தேக்கமும் வீணாதலும். அடுத்து, ஒரு மாணவர் பாலிடெக்னிக் துறையை தேர்ந்தெடுக்க உதவ ஆலோசகர் பல்வேறு தேர்வு மதிப்பெண்களை ஒருங்கிணைக்கும் போது அவர் எதனை செய்கிறார்? என்னங்க பண்றாரு? தொழில் அல்லது கல்வி வழிகாட்டுதல், வொகேஷனல் ஆர் எஜுகேஷனல் கைடன்ஸ். அடுத்து, ஆலோசகர் கீழே உள்ள எதனை செய்யும் போது அறிவுரை பகர்தல் அமர்வுகளில் நெருக்க உறவு முறியக்கூடும்? எதுங்க? தீர்ப்பு வழங்குவராக, விமர்சிப்பவராக அல்லது நாடுபவரின் வெளிப்படுத்தல்களை கேலி செய்பவராக மாறும்போது. அடுத்து, திறனை சோதிக்காமல் பல்வேறு செயல்பாடுகளுக்கான மாணவரின் உள் விருப்பங்கள் மற்றும் தேர்வுகளை புரிந்து கொள்ள வழிகாட்டுதல் ஆலோசகருக்கு உதவும் கருவி எது? எதுங்க? ஆர்வ பட்டியல், இன்ட்ரெஸ்ட் இன்வென்ட்ரி. அடுத்து, ஒரு பயனுள்ள திரள் பதிவு அட்டை மாறும் தன்மையுடன் இருக்க வேண்டும். அதாவது அது எப்படி காணப்பட வேண்டும்? எப்படிங்க? மாணவரை பற்றிய புதிய வளர்ச்சி தரவுகளுடன் அவ்வப்போது புதுப்பிக்கப்பட வேண்டும். அடுத்து, நெறி சாரா அறிவுரை பகர்தல் செயல்முறை எந்த முதன்மை நிலைகளின் வழியாக முன்னேறுகிறது? எதுங்க? எதிர்மறை உணர்வுகளின் வெளிப்பாடு, அகக்காட்சி, நேர்மறை வளர்ச்சி முடிவுகள். அடுத்து, நெறிசாரா அறிவுரை பகர்தலில் நோயாளி என்ற சொல்லுக்கு பதிலாக நாடுபவர் என்ற சொல் விரும்பப்படுவதற்கு காரணம் என்ன? என்னங்க? இது அந்த நபர் செயலற்ற, நோய்வாய்ப்பட்ட நபர் அல்ல, மாறாக சுய வழிகாட்டுதல் திறன் கொண்ட ஒரு தீவிர கூட்டாளி என்பதை குறிக்கிறது. அடுத்து, ஒரு துணுக்கு பதிவில் ஆசிரியர் எதனை கண்டிப்பாக பிரித்து பதிவு செய்ய வேண்டும்? எதைங்க? நிகழ்வின் புறவயமான உண்மை, அவதானிப்புகளை அகவயமான விளக்கங்கள் அல்லது கருத்துக்களிலிருந்து பிரித்தல். அடுத்து, ஆலோசகர் பல அறிவுரை பகர்தல் கோட்பாடுகளில் சிறந்த நிபுணராக இருக்க வேண்டும் மற்றும் அவற்றை நடைமுறைக்கு ஏற்றவாறு பொருத்த வேண்டும் என்று கோரும் அறிவுரை பகர்தல் அணுகுமுறை எது? எதுங்க? எக்லெக்டிக் கவுன்சிலிங் அப்ரோச், கலப்பு முறை அறிவுரை பகர்தல் அணுகுமுறை. அடுத்து, தொழில் வழிகாட்டுதல் உகந்ததாக எந்த கல்வி நிலைகளில் வழங்கப்பட வேண்டும்? எதுலைங்க? உயர்நிலை மற்றும் மேல்நிலை கல்வி நிலை, செகண்டரி அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்டேஜ். அடுத்து,
தனிநபர் வழிகாட்டுதலின் செயல்முறை மாணவர் எதனை அடைய உதவுவதை நோக்கமாக கொண்டுள்ளது? எதைங்க? உணர்ச்சி முதிர்ச்சி, சுய புரிதல் மற்றும் ஆரோக்கியமான சமூக பொருத்தப்பாடு. அடுத்து, மாணவர் ஒரு வகுப்பிலிருந்து மற்றொரு வகுப்பிற்கு மாறும்போது அவரோடு கூடவே செல்லும் தொடர்ச்சியான பதிவு அட்டை எது? எதுங்க? குமுலேட்டிவ் ரெக்கார்ட் கார்டு, திரள் பதிவு அட்டை. அடுத்து, ஒரு ஆசிரியர் மாணவரின் தலைமைத்துவ திறனை 1 முதல் 5 மதிப்பிடுவதன் மூலம் எந்த கருவியை பயன்படுத்துகிறார்? எதைங்க? ரேட்டிங் ஸ்கேல், தர அளவுகோல். அடுத்து, நாடுபவர் மைய அறிவுரை பகர்தலில் அகக்காட்சி என்பது நாடுபவர் எந்த நிலையை அடைவதை குறிக்கிறது? எதைங்க? திடீரென்று தனது பிரச்சனையின் உண்மையான தன்மையை புரிந்து கொண்டு தனது சொந்த செயல்பாடுகளை உணரும் நிலை. அடுத்து, பள்ளி வழிகாட்டுதலின் சூழலில் பரிந்துரை சேவை என்பது டேஷ். என்னங்க? தீவிர மனநல பிரச்சனைகள் உள்ள ஒரு மாணவரை மருத்துவ உளவியலாளர் அல்லது மனநல மருத்துவர் போன்ற மேம்பட்ட நிபுணரிடம் வழிபடுத்துவது. அடுத்து, அறிவுரை பகர்தல் அமர்வுகளின் போது ஆலோசகர் ஒருங்கிணைவு கொண்டிருக்க வேண்டும் என்று வலியுறுத்தியவர் யார்? யாருங்க? கார்ல் ரோஜர்ஸ். அடுத்து, நெறிவுரை அறிவுரை பகர்தல் அணுகுமுறை முதன்மையாக எதற்காக விமர்சிக்கப்படுகிறது? எதுக்காகங்க? ஆலோசகரின் தேர்வுகள் மற்றும் திட்டங்களை அப்படியே ஏற்கும் செயலற்ற கேட்போராக மாற்றுவதால். அடுத்து, எந்த வழிகாட்டுதல் கட்டமைப்பு அறிவுரை பகர்தலை மருத்துவ கண்டறிதலாக பார்க்காமல் ஒரு பகிரப்பட்ட ஜனநாயக ஆய்வாக பார்க்கிறது? எதுங்க? நான் டைரக்டிவ் கவுன்சிலிங், நெறிசாரா அறிவுரை பகர்தல். அடுத்து, வகுப்பறையில் ஆக்ரோஷமான மாணவர் ஒருவரின் நடத்தை பிரச்சனைகளை சரி செய்ய உதவ எந்த வழிகாட்டுதல் களம் செயல்பட வேண்டும்? எதுங்க? பர்சனல் கைடன்ஸ், தனிநபர் வழிகாட்டுதல். அடுத்து, இ.ஜி. வில்லியம்சனின் அணுகுமுறையில் தொகுப்பாய்வு எப்பொழுது நிகழ்கிறது? எப்பைங்க? பகுப்பாய்விற்கு பிறகும் குறை நிறையறிதலுக்கு முன்பும். அடுத்து, ஒரு ஆர்வ பட்டியல் மாணவரின் எதனை அளவிடுகிறது? எதைங்க? குறிப்பிட்ட செயல்பாடுகள் அல்லது தேர்வுகளுக்கான அகவயமான விருப்பங்கள் மற்றும் வெறுப்புகள். அடுத்து, 2 ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட தொழில் வழிகாட்டுதல் பிரிவு மாணவர்களுக்கு உண்மையிலேயே பயனளித்ததா என்பதை பள்ளி முதல்வர் மதிப்பீடு செய்ய விரும்புகிறார். அவருக்கு தேவையானது ஒரு டேஷ். என்னங்க? ஃபாலோ அப் ஸ்டடி, பின்தொடராய்வு. அடுத்து, நெறி சாரா அறிவுரை பகர்தல் எந்த உளவியல் கோட்பாட்டு பள்ளியை பெரிதும் அடிப்படையாக கொண்டது? எதுங்க? மனித நேய உளவியல், ஹியூமனிஸ்டிக் சைக்காலஜி. அடுத்து, நெறிவுரை அறிவுரை பகர்தலில் எந்த படி உண்மையான குறைதீர் வழிகாட்டுதல் தொடர்பு அமர்வுகளுக்கான மாற்றத்தை குறிக்கிறது? எதுங்க? கவுன்சிலிங் ஸ்டேஜ், அறிவுரை பகர்தல் நிலை. அடுத்து, பள்ளி வழிகாட்டுதல் திட்டத்தில் மாணவர்களுக்கான முதல் வரிசை வழிகாட்டுதல் தொடர்பாளராக முதன்மை செயல்பாட்டு பொறுப்பை கொண்டவர் யார்? யாருங்க? த கிளாஸ் ரூம் டீச்சர், வகுப்பறை ஆசிரியர். அடுத்து, மதிப்பிடுபவரின் ஒட்டுமொத்த பொதுவான எண்ணம் மாணவரின் தனிப்பட்ட மதிப்பெண்களில் தாக்கத்தை ஏற்படுத்தும் எந்த அகவயமான பிழைக்கு தர அளவுகோல் ஆளாகிறது? எதுங்க? ஹாலோ விளைவு அல்லது ஒளிவட்ட விளைவு, ஹாலோ எஃபெக்ட். அடுத்து, கலப்பு முறை அறிவுரை பகர்தலின் முக்கிய தொழில்முறை பலம் எதில் உள்ளது? எதுலைங்க இருக்கு? நடைமுறை நெகிழ்வுத்தன்மை மற்றும் நாடுபவரின் பிரச்சனைக்கு ஏற்ப மாற்றி அமைத்து கொள்ளுதல். அடுத்து, கேள்வி எண் 100. பள்ளி வழிகாட்டுதல் கட்டமைப்புகளில் வழிகாட்டுதல் என்பது எத்தகைய ஒரு சேவையாக பார்க்கப்படுகிறது? எத்தகைய சேவைங்க? தொடர்ச்சியானது, வாழ்நாள் முழுமைக்கும் உரியது மற்றும் ஒட்டுமொத்த கல்வி அமைப்போடு ஒருங்கிணைந்தது. ஸோ ஃபைனலி சைக்காலஜி யூனிட் 1லேருந்து யூனிட் 10 வரைக்குமே 1000 இம்பார்ட்டன்ட் MCQs பார்த்துருக்கோம். ஸோ சைக்காலஜி ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் தனியாக புக்ஸ் எடுத்து படிக்கணுன்ற அவசியம் உங்களுக்கு கிடையாது. ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் முகை அகாடமிக்கு ஒரு லைக் மற்றும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கீப் லேர்னிங், கீப் க்ரோயிங், கீப் வின்னிங். தேங்க்யூ.